Imagine his son is 5 years old. என் பையன் ஒரு 5 வயசு இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். We are all in the airport. நம்ம எல்லாரும் விமான நிலையத்துல இருக்கோம். What is his name? Glenish. Okay. If somebody calls, Abba, Father, யாராவது அங்கிருந்து அப்பா அப்பா பிதாவே கூப்பிட்டா he will not respond. நான் பெருசா கண்டுக்க மாட்டேன். But if his son calls, ஆனா என் பையன் கூப்பிட்டா immediately he will run. உடனே ஓடுவேன். Because he knows the voice. காரணம் அவனுடைய சத்தம் எனக்கு தெரியும். So it is not just a common privilege for everyone. Oh, you can call Abba Father, not like that. But we have been received the privilege to call God Abba Father with the very tone of Jesus. இது ஏதோ வழக்கமா எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற ஒண்ணு, யார் வேணா அவரை அப்படி கூப்பிடலாம் அப்படின்ற ஒண்ணு இல்ல. இயேசுவினுடைய அதே குரலில் அதே சத்தத்தில் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. 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 Praise God. Amen. Amen. Bartimaeus means what? பர்த்திமேயுக்கு அர்த்தம் என்ன? Son of the great one. பெரியவருடைய மகன். Son of the greatest one. மிக பெரியவருடைய குமாரன். So title, according to the title, he is a son of God. பேருக்கு ஏற்பார்படி பாத்தீங்கன்னா நீங்க அவன் தேவனுடைய குமாரன். Son of God. தேவனுடைய மகன். ஆனா பிச்சை கேட்டிட்டு இருக்கான். But he is begging. அவனு அப்பா அம்மா ன்னு கூப்பிடுறான். He is also calling அப்பா அம்மா. ரோட்ல அவனு ஒருத்தன் பிச்சை கேட்டிட்டு இருக்கான். Somebody is there begging on the road. அம்மா அம்மா. உங்க காருக்கு பின்னாடி ரெண்டு பிள்ளைங்க உட்கார்ந்து அது அம்மா தான் கூப்பிடுது. There are two children sitting behind you. They are also calling you amma. வெளியில சிக்னல்ல நிக்கிற அவனு அம்மான்னு சொன்னோனே. The person who is standing on the signal, நீங்க பாதி சொத்து அவனுக்கு எழுதி கொடுத்துருவீங்களா? Will you give half of your property to him? அவனுக்கு 5 10 தான் போடுறீங்க. You will give 5 or 10 rupees to him. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, what am I trying to say? நீங்க வெறும் டைட்டில்ல இருந்தா பத்தாது. If you just stay in your title, that's not enough. என்ன வித்தியாசம்? What is the difference? வெளியிலே அம்மா தான் கூப்பிடுறான். He is also calling mother. உள்ள ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்குதுங்களே அது அம்மா தான் கூப்பிடுது. Children those are sitting inside, they're also calling you amma. அவன் ஒரு டைட்டில் பிடிச்சு உட்கார்ந்து இருக்கான். He is holding to a title. Son of God, son of God, son of God. Oh, நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகன், தேவனுடைய மகன். ஆனா bloodல related இல்ல. But he is not related through blood. இந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்களே. But the one who's seated at the back, அவனு கொடிலாம் பிடிக்கல. he is not holding to anything. அவன் son of God, daughter of God, son of God, daughter எல்லாம் சொல்லல. Oh, நான் மகன், நான் மகள், நான் மகன், நான் மகள் அப்பலாம் he is not telling that. ஆனா ரத்தத்துல சம்பந்தம் வச்சிருக்கான். But there is a connection in the blood. Hallelujah. Hallelujah. அவனுக்கு நல்ல வெளிப்பாடு இருக்கு. There is a very good revelation. ஏய் இது எங்க அம்மா. Oh, she is my mother. இது எங்க அப்பா. He is my father. வெளிப்பாடு இருக்கு. There is a revelation. அந்த வெளிப்பாடுகள உரிமையா இருக்கான். With that revelation he has all the rights. வீட்டுக்குள்ள வந்தோனே உங்ககிட்ட கேக்குறானா தாயே. When you come to your house, is he asking you, oh my mother, இந்த குளிர் சாதன பெட்டி நான் திறக்கட்டுமா? can I open this fridge? அவன் அதுல இருந்து எடுத்துட்டு பூட்ற விதம் இருக்கு பாருங்க, சடக்குன்னு காலை தட்டி விடுறான். The way he opens the fridge and the closes, he just pushes it side by side. fridge டமா டமான்னு அடிக்கிற உங்களுக்கு படா படான்னு இருக்கு. And the fridge is all shaking and your heart is shaking. டேய் 5 வருஷமா இன்னும் EMI போயிட்டு இருக்கடா. 5 years EMI is still going on. நீ கண்டுக்கற மாட்டான். He'll never bother about that. அதுதான் உரிமை கோருதல் குமாரத்துவத்துல. That is what called sonship, the rights of the sonship. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. So check whether you are connected through the blood. ஆகவே நீங்கள் இரத்தத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சோதித்து பாருங்கள். Whether you have the right revelation. சரியான வெளிப்பாடு இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். And then it is all understood that you are a son of God. நீங்கள் அதை அறிந்து கொள்ளும் நீங்கள் தேவனுடைய குமாரத்திகள் என்பது புரிந்து கொள்ளப்படும். With that confidence you will have a boldness to operate. அந்த நிச்சயத்தில் இருக்கும்போது நீங்கள் செயல்படுவதற்கு உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். You will go and the doors will automatically kept open. நீங்க போவீங்க, உங்களுக்காக வாசல்கள் கதவுகள் தானாய் திறந்து வைக்கப்பட்டிருக்கும்.